சுட சுட பச்சை பயிர் சாதம் செஞ்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு தொட்டுக்க 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதம் செய்கிறது சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன், 8 பூண்டு பற்கள், 20 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி 2 அதையும் போட்டுட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி நான் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பச்சை பயிரும் நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த டம்ளரில் தான் நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப குலைவாகவும் இருக்காது, சாதம் உதிரி உதிரியாகவும் இருக்காதுங்க. சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். நான் உடைச்ச பச்சை பயிறு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இருத்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் பச்சை பயிரும். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே மல்லி இலை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஒரு குக்கரை மூடிட்டு 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், வீடே கம கமன்னு இருக்கும். நமக்கு சூப்பரான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுவையான பச்சை பயிர் சாதத்தை ட்ரை பண்ணுங்க.